ஸோ கிட்டத்தட்ட 2005ல இருந்து 2024 வரைக்கும் 3 மில்லியன் யூனிட்ஸ் இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்விஃப்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நமக்கு இந்த ஸ்விஃப்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு கார் தான். அண்ட் ஆல்சோ எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த 2024 மாடலுக்கு. பட் Z12E அப்படிங்கிற ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டவுன் சைஸ் தான் அது. பட் இருந்தாலுமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் நீங்கள் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரேஷ். நம்மளோட மோட்டர்ஸ் தமிழ் சேனல் நம்ம எல்லா காசோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SM மாருதி அரேனாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்டேக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சின்னதாக ஒரு வாக் அரவுண்ட் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே இந்த காரை நம்ம டிரைவ் எடுத்துடலாம். இது 1.2 லிட்டரில் AMT வேரியன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு ஒரு 1.2 லிட்டர் Z12E அப்படிங்கிற பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான். இது நமக்கு மேக்ஸிமம் 80 BHP அண்ட் 111 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. பேனட் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இதில் பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. 25.75 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஐலேருந்து இந்த ஸ்விஃப்ட் AMTக்கு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2024 ஷிஃப்ட்ல நமக்கு எல்லா வேரியன்ட்லையுமே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் LXi VXi எந்த மாடல் போனாலுமே ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். அண்ட் ஆல்சோ நமக்கு ஃபாக் லாம்ப்ஸுமே இந்த ZXi ப்ளஸ் வேரியன்ட்ல கொடுத்துறாங்க. அதுவுமே நமக்கு எல்இடியில் வந்துருது. எல்இடி டிஆர்எல் வந்துருது. நமக்கு ஹாலஜன்ல இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ ஸ்விஃப்ட் வந்து ஆல்வேஸ் பார்க்கறதுக்கு ஒரு கியூட்டான கார் தான். இதுவுமே நல்லா தான் இருக்கு. 15 inch அலாய் வீல்ஸ் இந்த காரில் கொடுத்துறாங்க. டியூல் டோன் அலாய் வீல்ஸ் தான். இதில் ஒரு மேஜரான சேஞ்சுனா நமக்கு அந்த சைடில் கொடுத்த டோர் ஹேண்டில்ஸ் நமக்கு நார்மலான பிளேஸ்லேயே பொசிஷன் பண்ணிட்டாங்க. 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் இது கொஞ்சம் அக்சசரைஸ்டு வெர்ஷன் தான். ஸோ இந்த ஓவர் எம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். நம்ம குரோம் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் சன்வைசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டியூல் டோன் வேரியன்ட். நமக்கு ரூஃப் வந்து பிளாக் கலரில் வந்துடும். ஒரு ஆண்டனா கொடுத்துறாங்க. நார்மலான ஆண்டனா தான். அண்ட் நமக்கு ரெக்வஸ்ட் சென்சருமே இந்த காரில் வந்துருது. ரியலாக நமக்கு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அது மட்டும் நமக்கு ஹாலஜனில் வந்துருது. மிச்சம் எல்இடியில் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த குரோமுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அக்சரிஸில் ஆட் பண்ணதான். ஸோ இந்த குரோம் அண்ட் இந்த கீழே இந்த ரிஃப்ளெக்டர் சுற்றி இருக்க குரோமுமே அக்சரிஸில் வர்றதான். நமக்கு இந்த ZXi ப்ளஸ் வேரியன்ட்ல வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துருது. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீட்டாக டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கிடையாது. பட் நமக்கு ரியர் பார்க்கிங் கேமரா இதில் கொடுத்துட்றாங்க. 265 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். இந்த சீட்டை நம்ம 60-40 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ லோடிங் லிப் ஸோ இது வரைக்கும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே தான். அண்ட் ஆல்சோ நமக்கு ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா 165/80 or 14 inch ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ரியா சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹேண்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து நமக்கு இங்கே வந்துருக்கு. ஃப்ளோட்டிங் ரூஃப் அப்பியரன்ஸ்க்காக ஒரு பிளாக் பொசிஷன்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பேஸுமே நல்லா தான் இருக்குது. ரியரில் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இந்த வேரியண்ட்டில் வராது. அண்ட் இன்டீரியர்லையுமே பார்த்தோம்னா நமக்கு இந்த டோர் பேட்ச்ல வர்ற இந்த ஃபினிஷ் எல்லாமே அக்சரிஸ்ல போட்டு தான். ரூஃப் வந்து நமக்கு ஒரு பெய்ஜ் கலர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டை நான் இப்போ கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் வச்சிருக்கேன். அப்படி இருந்துமே எனக்கு அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபுட் ரூமும் இருக்கு. நமக்கு அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட் ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'8". அண்ட் நமக்கு இங்கே பார்த்தோம்னா ஏசி வென்ஸ் 2 ஏசி வென்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு USB-A ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்துருது. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே தனியாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் 2 பேர்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காரோட டேஷ்போர்ட். அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேஷ்போர்டோட டிசைன் சிலுவேட்டே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாருதி சுசுகி காசெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பேசஞ்சர் சைடுமே ரெக்வஸ்ட் சென்சர் கொடுத்துருவாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இது பார்த்தோம்னா ZXi ப்ளஸ் டியூல் டோன் AMT வேரியன்ட். இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் நமக்கு 11.51 lakhs வருது. ஸோ இன்டீரியர் பார்ப்போம். ஸோ இதான் பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், ஓவர் எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நமக்கு அக்சசரிஸில் வந்துருது. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துறாங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இடத்துல வந்துருது. ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டெப்ஸ்க்கான பட்டன் கொடுத்துறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்துருது. இந்த சீட்டை நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டீரியரில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் இந்த காரில் வந்துருது. ஸோ இங்கே சேஞ்ச் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். நமக்கு ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துறாங்க. சென்டரில் ஒரு MID வந்துருது. ஸோ அதில் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ ஒரு கலர் TFT டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு டிரைவிங் டைம், ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்ல, சேவ் ஆன ஃபியூல் அண்ட் கிளாக், ஜிஃபோர்ஸ் மீட்டர் அண்ட் பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ்,
ஆக்சலரேஷன் பிரேக் அதுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் இது எல்லாமே வந்துருது. கீழே நமக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே கொடுத்துறாங்க. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. அண்ட் ரைட் சைடில் கீழே பார்த்தோம்னா ஃபியூல் மீட்டர், லெஃப்ட் சைடில் கீழே டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. ஸோ இந்த 2024 அப்டேட்ல நமக்கு இந்த டச் ஸ்க்ரீனுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு 9" டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துருது. இதில் நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே வந்துருது. கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பட் அடாப்டிவ் கிடையாது. அண்ட் இதுவுமே நமக்கு டிபிக்கல் மாருதி கார்ஸ்ல பார்க்குற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு அந்த டிரைவிங் இன்ஃபோ எல்லாமே வந்துடும். அண்ட் கிளாக் அண்ட் எஃப்எம்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. ஸோ பேர் டிவைசஸ் அதில் போயிட்டோம்னா நம்ம ஆப்பிள் காப்லே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நம்ம டச்சில் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஹோம்க்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துறாங்க. அண்ட் மியூட்டுக்குமே தனியாக ஒரு பட்டன் கொடுத்துறாங்க. வாய்ஸ் ரெகக்னிஷனுமே வந்துருது. வேணா நம்ம ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். அண்ட் இந்த டேஷ்போர்டோட அந்த டிசைன் சிலுவேட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரிபிள் லேயரில் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபினிஷ், இங்கே இது வரைக்கும் ஒரு ஃபினிஷ், அண்ட் இது கீழே நமக்கு டேஷ்போர்டு வர மாதிரி இருக்கும். இந்த பார்ட்டுமே பார்த்தோம்னா நமக்கு அக்சரிஸில் தான் வருது. ஸோ நிறைய அக்சரி பேக் வந்துட்டு இப்போ ஸ்விஃப்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துடும். ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்ட் கொடுத்துறாங்க. 5 ஸ்பீட் AMT-க்கான கியர் பாக்ஸ் இந்த இடத்துல வந்துருது. 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இன்னுமே இந்த ஸ்விஃப்ட்டோட கேரக்டர் விட்டு கொடுக்காம கொஞ்சம் ஸ்போர்ட்டியான டச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட அந்த லே அவுட் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த காரை ட்ரைவ் பண்ணி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ் பண்ண அந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டை ட்ரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது AMT வேரியன்ட் தான். ஜஸ்ட் ஒரு குவிக்கான லான்ச் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தோன்னா எனக்கு 5 ஸ்பீட் AMT கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த கார் நமக்கு வந்துருது. Z12E இதை சொல்லுவாங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 80 bhp அண்ட் 111 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் மாதிரியே இல்லை, நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வித் நோ டைம் 80 வந்துட்டோம். ஸோ இன்ஜின் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறப்போ பேசலாம். இனிஷியலாக வந்துட்டு எனக்கு பவர் டெலிவரியில் எந்த ஒரு லாகுமே தெரியல, நல்லா தான் இருக்குது. 80 bhp இருந்தாலுமே நல்லா தான் இருக்குது. நமக்கு ஆட்டோமேட்டிக் மோட்லேயே பார்த்தோம்னா நல்லா ரெவ் பண்ணி ஓட்டோம்னா கிட்டத்தட்ட 4000 RPM வரைக்கும் ரெவ் ஆகுது. அண்ட் இது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான். ஸோ அதனால் நமக்கு இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துறாங்க. 15 inch டியூல் டோன் அலாய் வீல்ஸ் வந்துருது. 9 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்துருது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய லோட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்த பலினோவில் இருந்த ஃபீச்சர்ஸ் லைக் நமக்கு அந்த 360 டிகிரி கேமரா அதெல்லாம் வந்துருந்தா இனிமேல் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ மிச்சப்படி நமக்கு டிரைவிங் ஸ்டான்ஸ்லாம் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஹைட் கம்மியாக இருந்தாலுமே நமக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம சீட்டை ஹைட்டாக வச்சுட்டா கூட நமக்கு பேனட்லாம் பெருசாக தெரியாத மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த டேஷ்போர்டோட டிசைனே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஈஸி டு டிரைவ் கான்செப்டில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த AMT பார்த்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறப்போ. ஸோ இதெல்லாம் நமக்கு மேனுவல் மோடுமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன் வந்துடுது. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைலேஜ் தான் இந்த இன்ஜினோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் செடேட்டிவெல்லாம் ஓட்டினீங்கன்னா பாஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இது வந்துட்டு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஹைவேஸில் நீங்கள் அவங்க கிளைம் பண்ணுற நம்பர்ஸ் கிட்டேயே கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். 24 வரைக்குமே கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு கியர் டவுன் பண்ணி ஒரு 4th கியர்லேருந்து 3rd கியர் டவுன் ஆகி நமக்கு புல் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷனோட அந்த ஹார்ட்னஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ லைட்டாக ஒரு அந்த மூவ்மெண்ட் இருந்தது. பட் அந்த சஸ்பென்ஷன் தான் வேணும். ஏன்னா நமக்கு ஹை ஸ்பீட் போகிறப்போ அது நமக்கு சாஃப்டாக இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ஸே இன்ஸ்பயர் பண்ணாது. ஸோ மிச்சப்படி அந்த சவுண்டெல்லாம் பெருசாக எனக்கு உள்ளே கேட்குற மாதிரி ஃபீல் ஆகலை. ஆப்வியஸ்லி 3 சிலிண்டர்லேருந்து அவங்க இந்தளவுக்கு பண்ணதே உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ மாருதிஸ் வந்து ஸ்மால் கெப்பாசிட்டி பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து உண்மையிலே நல்லா தான் பண்ணுவாங்க. அந்த 1 லிட்டர் இன்ஜின் ஆகட்டும், ஸோ இப்போ இருக்க அந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் அதுவுமே நல்லா தான் இருக்குது. இதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பெருசாக அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகலை எந்த இடத்துலையுமே. நான் ஐடியலிங்லையும் பார்த்தேன், ஸ்டியரிங்கில் நமக்கு சீட்ஸில் பெருசாக வைப்ரேஷன் தெரியல, நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு இப்போ இந்த ஸ்விஃப்ட்டில் வந்து பேசிக் மாடல்லேருந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. ABCBD எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஹில் ஹோல்டர் சிஸ்டமே கொடுத்துட்றாங்க. ஸோ அது மேனுவல் மோடுக்குமே கண்டிப்பாக வரும்.
அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா VXI ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு VXI வேரியண்ட்டில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் அண்ட் இந்த கீழே சென்ட்ரிலாம் வராது. ஸோ அந்த VXI ஆப்ஷனல் வேரியன்ட் போயிட்டோம்னா நமக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு 2000 RPM கீழே இன்ஜின் ரெவ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணால் கூட நமக்கு ஒரு கியர் டவுன் பண்ணி நமக்கு புல் கொடுக்குது. ஹை ஸ்பீட்ஸில் போகிறப்போ எனக்கு ஸ்டியரிங்கில் ஒரு வெயிட் ஆட் ஆனது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த ஃபீல் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. ரொம்ப வேகான ஸ்டியரிங் வீல் இல்லை, சின்னதாக ஒரு வெயிட் வந்து நமக்கு அதில் தெரியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரைட் கார்னர் வருது, நம்ம ஒரு 90 பக்கமாக போயிட்டுருக்கோம். ஸ்டெபிலிட்டி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, கிட்டத்தட்ட 100 வந்துட்டேன். நைஸ். அந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் பண்ணது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சீட்ஸுமே நல்லா அக்காமடேட்டிவாக இருக்குது. ஸோ ஸ்விஃப்ட்டில் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு சீட்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம அந்த சைட் போல்ஸ்ட்ரிங்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாலும் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இந்த ஸ்விஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏசியோட த்ரோ பிடிச்சிருக்கு. ஸோ ஈஸியாக கேபினை வந்து சில் பண்ணிடுது. நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ நீங்கள் வேணால் மேனுவல் மோட் போட்டு கூட ஓட்டிக்கலாம். ஸோ மேனுவல் மோட் வந்து உங்களுக்கு ஹில்ஸில் உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்கிங் ஓகே தான், நான் ரொம்பலாம் ஸ்லாம் பண்ணல, நல்லா தான் இருக்குது. ஸோ பாருங்கள், செகண்ட் கியர்லேருந்து நான் எடுக்கிறேன். நம்ம இந்த இடத்துல மேனுவல் மோட் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் கியரில் இருக்குது, தேர்ட் கியர் அப் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப் ஷிஃப்ட் ஆகலை, 3200 RPM பக்கமாக போயிருக்கு, அப்போவுமே அப் ஷிஃப்ட் ஆகலை. அடுத்து நம்ம பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், 5000 RPM வரைக்கும் ஆட்டோ மோட்லேயே வந்துட்டு நமக்கு அது ரெவ் ஆகுது. 60 பக்கமாக வந்துட்டோம். பிரேக்ஸை ஸ்லாம் பண்ணலாம். நல்ல ஸ்டாப்பிங் பவர் இருக்குது. அண்ட் 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், இது ஓகே தான். ஏன்னா நமக்கு வெயிட்டும் கம்மி அப்படின்னு வர்றப்போ நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு இன்னும் வந்து ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். 163 வந்து ஓகே தான். எனக்கு பெருசாக டச் ஆகிற மாதிரி உள்ள அண்டர் பாடிலாம் பெருசாக டச் ஆகலை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரோடே இல்லாத ஒரு இடத்துல கூட ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், பெருசாக டச் ஆகிற மாதிரிலாம் எந்த இடத்துலையுமே தெரியல. ஸோ ரொம்ப பெரிய பாத் ஹோல்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் விசிபிலிட்டியுமே பார்த்தோம்னா நமக்கு பெருசாக எந்த இடத்துலையும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு ஓஆர்எம்ஸ் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. விண்ட்ஷீல்டும் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ அந்த சாஃப்டான சஸ்பென்ஷன்லேருந்து ஒரு மெச்சோர்டான ஒரு சஸ்பென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஸ்விஃப்ட்டில். நமக்கு ஓஜி ஸ்விஃப்ட்லாம் வேறு லெவல் சஸ்பென்ஷன் இருக்கும், அது பயங்கர ஸ்டிஃபாக இருக்கும், அது ஓட்டுறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது அந்த ஹேண்ட்லிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டன் பண்ணாங்க. அந்த 2018-19 அந்த பீரியடில் வந்தப்போ ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இது நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ ஓவராலாக நமக்கு 3 மில்லியன் கார்ஸுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 2005 லான்ச் ஆச்சு மாருதி ஸ்விஃப்ட். அண்ட் இப்போ 2024 இதோட 4th ஜென்ரேஷன் வந்திருக்கு. அண்ட் வாரண்டின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த காருக்கு 2 years or 40,000 kilometers வாரண்டி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கமாக இருக்கேன். 1200 RPM கீழே இருந்துச்சு, 5th இயர்லேயே அப்படியே மெயின்டைன் ஆகி போகுது. ஸோ இது ஆக்சுவலாக அந்த ஃபியூவல் எஃபிஷியன்சிக்காக டியூன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதாவது அந்த த்ராட்டில் இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கியர் சேஞ்ச் ஆகிக்குது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு 2 கியர் கூட டவுன் ஆகி நமக்கு புல் கொடுக்குது. செடேட்டிவாக ஓட்டினோம்னா அதே கியர்லேயே கூட மெயின்டைன் ஆகி போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கார் பையராக இருக்கீங்க, இல்லை ஒரு லேர்னராக இருக்கீங்கன்னா கூட இந்த காரை வந்து நீங்கள் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு எஃபர்ட்லெஸ் டு ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்டோமேட்டிக் அது முக்கியமாக. மேனுவல் எடுத்தாலுமே உங்களுக்கு பெருசாக அந்த ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, நல்ல சாஃப்டான ஒரு கிளச்சு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான். நான் நார்மலாக ஏற்றுற மாதிரி தான் ஏற்றுறேன், டச் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த செகண்ட்லேருந்து தேர்ட் மாறுறப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஸ் பண்ணேன், நல்லா ரெவ் ஆகி தான் மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் 4th and 5th வந்து நமக்கு டக்குன்னு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கைஸ் இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஏஎம்டியோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.